யோபு 4ஆம் அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தை வாசிப்போம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலைமையிலும் அல்லது தோல்வியுற்ற நிலைமையிலே இருக்கலாம், காணப்படலாம். நீங்கள் விழுகிறவர்களாயும் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறவர்களாயும் இருக்கலாம், காணப்படலாம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விழுந்து போயிருக்கிற உங்களை தேவன் அவருடைய வார்த்தையினாலே ஜீவனுள்ள வசனத்தினாலும் வார்த்தை உங்களை தேற்றுகிறவராயும் உங்களை தூக்கி எடுக்கிறவராயும் எழுந்து நிற்க பண்ணுகிறவராயும் இருக்கிறது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க ஜீவனுள்ள வார்த்தையாயும் மரித்து போன அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாயும் இருக்கிறது காணப்படுகிறது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவராயும் நமக்குண்டான எல்லாவித துக்கத்திலிருந்தும் ஆறுதல் படுத்துகிறவராயும் தேறுதல் படுத்துகிறவராயும் சந்தோஷம் அடைய செய்கிறவராயும் இருக்கிற காணப்படுகிறார். ஆகவே தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டியது, அவரை இதை பற்றி சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு உண்டான எல்லாவித காரியங்களிலிருந்தும் அவர் முன்னேறி செய்கிறவராயும் அது மாத்திரமல்ல, நம்முடைய முழங்கால்களை தளர்ந்து போன முழங்கால்களை திடம் கொள்ள செய்கிறவர்களாயும் நாம் கால் ஊன்றி நிற்கச் செய்கிறவர்களாயும் கால் ஊன்றி நடக்கச் செய்கிறவர்களாயும் இருக்கிறார் காணப்படுகிறார். ஆகவே நாம் ஒருவரும் தேவனை பற்றி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. ஆமென்.